எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, க்ரீன் சிக்கன் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அந்த க்ரீன் சிக்கன் செய்வதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதில் போட வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் காட்டுறேன். 3 கிராம்பு, 3 பட்டை, அரை அன்னாசிப்பூ, 2 பட்டை இலை வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் பட்டர், அரை எலுமிச்சம்பழம், 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை போட்டுடலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை இலை, அன்னாசிப்பூ, பட்டை, 3 கிராம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடலாம், சீக்கிரம் வதங்கும். நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை. நிறைய பேர் நான்வெஜ் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில். அதுக்காக தான் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் 2 நான் கீறி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். நான் ஆல்ரெடி வெங்காயம் பாதி வதங்கிடுது, மிச்ச பாதி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் பச்சை மிளகாயோடையும் வதங்கட்டும். வெங்காயமும் கோல்டன் கலரில் வரட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கோகோனட் ஆயில்லையுமே இதை செய்யலாம், பட் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அடி பிடிக்கும் நம்மளுக்கு எப்போதுமே. அதனால தான் நான் கையை எடுக்காமல் வதக்கிட்டுருக்கேன். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை போடுறேன் அதில். போட்டுட்டு இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். திருப்பி நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதை நல்ல ஒரு பரட்டிடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, பட்டை இலையோடு சேர்ந்து இப்போ வெங்காயத்தை நல்ல ஒரு புரட்டிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ நான் தீயை கொஞ்சமாக குறைச்சிட்டு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். இது மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதில் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, நம்மளுக்கு சிக்கன்லேயே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலே அது வேகட்டும் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது காட்டுறேன். 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம சிக்கனை ஒரு புரட்டிட்டு நம்ம அதில் போட வேண்டிய மசாலாவை ஒன்று ஒன்றா போடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு புரட்டி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஃபுல்லாக ஏறட்டும் ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் கழித்து இப்போது கொஞ்சமாக இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 200 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும் இல்லையா, அதுக்காக நான் 200 ml தண்ணி விட்டுருக்கேன். இப்போ திருப்பியும் நம்ம மூடி வச்சிடலாம்.
இந்த க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா, அது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் வாங்க. க்ரீன் பேஸ்ட்டுக்கு தேவையான பொருளை காட்டுறேன். இந்த ஒரு கைப்பிடி புதினா சொன்னேன் இல்லையா, ஒரு கைப்பிடி மல்லி, 5 பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, 2 வதக்கும் போது போட்டுட்டேன். இந்த 3 இதில் போடுறேன். 10 முந்திரி பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை இது உள்ளே போடுறேன். இது ஏன் போடுறோன்னா, நம்மளுக்கு அப்போ தான் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சிக்கன். இந்த தயிரும் அதனால தான் புளிப்புக்காக ஊற்றுறோம். நம்ம தக்காளி யூஸ் பண்ணல இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம தயிர் விடுறோம். இப்போ இதை வந்து பேஸ்ட் ஆக்கிடணும், க்ரீன் பேஸ்ட். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தயிர் விட்டுருக்கோம், தண்ணி தேவையில்லை, இருந்தாலும் விட்டுக்கலாம். அவ்வளோதான், க்ரீன் பேஸ்ட் ரெடி. ஓகே, நம்ம இப்போ சிக்கன் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 85% இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த க்ரீன் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த மசாலாவுக்கும் இந்த சிக்கனுக்கும் தேவையான உப்பு போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் கம்மியாக தானே போட்டிருந்தேன், இப்போ தேவையான அளவு போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது இருக்கும், ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். ஆக்சுவலி நான் பியூர் வெஜிடேரியனுங்க, நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், எக்கு கூட கிடையாது. பட் எல்லாமே நான் செய்து பசங்களுக்கு கொடுத்துருக்கேன், எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதே பக்குவத்தில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, இப்போ தான் 35 இயர்ஸாக நான் விட்டுட்டேன். எக்கு கூட கிடையாது, பட் எல்லா நான்வெஜ்ஜுமே நான் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்க்கணுன்னா நான் ஃபைனலாக வீட்டில் பசங்கிட்ட லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டுக்கு கொடுப்பேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் இறக்கிடுவேன். இப்போ ஒரு டீ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதில் அந்த க்ரீன் பேஸ்ட்டோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த சிக்கனில் இறங்கட்டும். ஓகே, க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போது இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை நான் போடுறேன். இது வந்து காய்ந்த வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தின்றது. இதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நம்மளுக்கு. ஃபைனல் டச்சாக இதை போடுங்க. அடுத்ததாக நான் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து நான் 5 பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டேஸ்ட்டு கரெக்டாக அந்த காரம் ஓகேனா நீங்கள் பெப்பர் தூள் போடணும்னு அவசியம் கிடையாது, இது ஆப்ஷனல் தான். ஆனால் என் பசங்க கொஞ்சம் காரம் தூக்கலாக கேட்பதுக்காக நான் ஃபைனலாக இந்த கொஞ்சமாக எடுத்து இப்படி போடுறேன். அடுத்தது லெமன் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம ஆல்ரெடி தயிரை நம்ம போட்டு தான் பண்ணியிருக்கோம், அந்த புளிப்பும் போதுன்னா நம்ம லெமன் தேவையில்லை. உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா இது அரை எலுமிச்சம்பழச்சாறு நீங்கள் விட்டு எடுக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதனால் என்னோடய கேமராமேன்ட்ட தான் கொடுத்து நான் செக் பண்ணேன். அவர் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நான் லெமன் யூஸ் பண்ணல. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இந்த சிக்கன் அமைஞ்சிருக்கு. என் கேமராமேன் சொன்னார். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க. ஓகேவா, லாஸ்ட்டு ஃப்ரைடேங்க நான் உளுந்தங்களி செஞ்சு காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதில் வந்து மாவு 1 டம்ளர் மாவுக்கு இவ்வளோ தண்ணி, இவ்வளோ வெல்லம் எல்லாமே நான் அளவாக சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி பருப்பு எவ்வளோன்றது நான் சொல்லாமல் விட்டுட்டேன். 3 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 3 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் முழு கருப்பு உளுந்து எடுத்து நான் திரிச்சிருக்கேன். சரிங்களா, கழுவ வேண்டாம், காய வைக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம், அப்படியே பச்சையாகவே அரிசியும் உளுந்தையும் போட்டு திரித்து தான் அந்த மாவை ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மாவெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன்.
அந்த உளுந்தங்களியோட லிங்க்கு இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். க்ரீன் சிக்கனுங்க சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ், புலாவ் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனில் வந்து நம்ம செய்யும்போதே அப்படி ஒரு வாசனைங்க. ஏன்னா புதினா, மல்லி இலையை போட்டு இந்த க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அப்படி ஒரு ஸ்மெல். இப்போ கூட அந்த வாசனை அவ்வளோ மணமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.